குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு மகாராஷ்டிரா poet பாபுராவ் ஜக்தப். பாபுராவ் ஜக்தப் என்கின்ற ஒரு மராட்டிய கவிஞன் எழுதின ஒரு போம். திஸ் கண்ட்ரி இஸ் புரோக்கன், இந்த தேசம் உடைபடுகிறது என்கின்ற ஒரு வருத்தம் மிகுந்த ஒரு கவி. இது இவர் எழுதுறது மராட்டியில தான், பட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், இந்த மலை ஜாதி இனத்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அவங்க இந்த பூமியில இந்த நாட்டுல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்களால இந்த நாடே உடையிற மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி த கண்ட்ரி இஸ் புரோக்கன் அப்படின்னு ஒரு ஹெவியான வேர்டு தான். ஒரு நாடே உடையுது, இவங்களை நீங்க சரியா கவனிக்கலைன்னா, அவங்களுக்கு நீங்க இழிவுபடுத்தினா, அவங்களை நீங்க அவமானப்படுத்தினா, அவங்களுக்கு உரிய மரியாதை நீங்க கொடுக்கலைன்னா இந்த நாடே பிளவுபடும் அப்படிங்கிற சென்ஸ்ல இந்த கண்ட்ரி இஸ் புரோக்கன் என்கின்ற ஒரு போமை பாபுராவ் ஜக்தப், JAGTAB ஜக்தப் எழுதியிருக்கிறார். Now we see the poem. This country is broken into 1,000 pieces. இந்த நாடானது ஆயிரக்கணக்கான சிறு துண்டுகளாக உடைந்து போய்விடும். உடைஞ்சு போறதுன்னா பிசிக்கலா தான் உடையணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நீங்க வச்சுங்களேன், இது ஷெட்யூல்டு கேஸ்ட் வாழ்ற தெரு, அது ஒரு தனி பீஸ் தானே. இந்த ஊர் ஒண்ணு, இந்த ஊருக்குள்ள ஒரு இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஒரு 5-6 இடத்துல அப்படியே ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள் தான் வாழ்வாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஊருக்குள்ள அந்த தெரு இந்த தெரு இந்த தெரு இதுக்குள்ள நாம போக மாட்டோம். அப்ப அது தனியா பிரிஞ்சு தானே இருக்கு. இந்த ஊர்ல இருந்து இது ஒரு சின்ன ஊரு, இந்த ஊருக்குள்ள இது 4 பிரிவினை இருக்கு. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல 2 தெரு இருக்கும். அந்த 2 தெருக்கும் இவன் போக மாட்டான். நான் குடியானவன், நான் ஒஸ்தி ஜாதி, நான் அங்கெல்லாம் எப்படி போவேன், அவனை இங்க வர சொல்லு, இப்ப நாம போக மாட்டோம். அப்ப நாம போக மாட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி தெரு, அது தனி ஏரியா. அங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வாழ்வாங்க. ஸோ இட் இஸ் அ பீஸ். அப்ப இந்தியா முழுவதும் எடுத்துங்க, இப்படி ஆயிரக்கணக்கான துண்டு துண்டுகளாக இந்த எஸ்சி பீப்புள் எஸ்டி பீப்புள் வாழ்கின்ற பகுதியானது இந்த நாட்டுக்குள்ள சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து கிடக்கின்றன. அதான். ஸோ திஸ் கண்ட்ரி இஸ் broken into 1,000 pieces. ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது இந்த நாடு. இட்ஸ் சிட்டிஸ், அதனுடைய நகரங்கள், இட்ஸ் ரிலிஜியன், அதனுடைய மதம், இட்ஸ் கேஸ்ட், அதனுடைய ஜாதிகள், இட்ஸ் பீப்புள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், ஒவ்வொரு ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள், அண்ட் ஈவன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், அந்த மக்களினுடைய மனம், இது எல்லாமே ஆல் ஆர் புரோக்கன். எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கலாம். அதாவது நகரங்கள் உடஞ்சி கிடக்கு அப்படின்னா நகரத்தில் இருக்கும் ஒரு பேங்க்னு இருக்கும். அந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் எம்ப்ளாயிஸ் மாத்திரம் ஒரு யூனியன் வச்சுக்குவோம், அவன் தனி. மற்ற எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா இருப்பான். ஈவன் அதில் பிராமணன் கூட சேர்த்துக்குவாங்க, ஆனால் ஷெட்யூல்டு கேஸ்ட் சேர்க்க மாட்டாங்க. அப்போது ஷெட்யூல்டு கேஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அப்போது அவங்களும் தனியாக வச்சுக்குவோம். ஷெட்யூல்டு கேஸ்ட் யூனியன் வச்சுக்கிட்டா அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு தனியாக இருப்பாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்கா? இப்படி நகரங்களில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கிராமங்களில் தெரு இருக்கும், நகரங்களில் தெரு இருக்காது. ஒரு பெரிய நகரத்துக்குள்ள இது ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்காது, ஆனால் ஒவ்வொரு ஆஃபீஸுக்குள்ளேயும் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதான் சொல்கிறான், இந்த பீப்புள் அண்ட் ஈவன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், த சிட்டிஸ், நகரங்கள், அதனுடைய ரிலீஜியன், எல்லா மதத்துலையும் இருக்குன்றான். எல்லா மதத்துக்குள்ளேயும் ஷெட்யூல்டு கேஸ்ட். இந்துஸ்ல இருக்க ஷெட்யூல்டு கேஸ்ட் கிறிஸ்டினா மாறிடுறாங்க, அங்கே போனாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட் தான். உடனே அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஜாதிக்கார கிறிஸ்தவர் அந்த மதத்தில் ஜாதி இல்லைன்னு பேர், ஆனாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஜாதிக்காரங்க ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட், ஒரு பள்ளம் பறையன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அது ரிலீஜியனும் அப்படித்தான் இருக்கும். ரிலீஜியன், இட்ஸ் கேஸ்ட்ஸ்.
எல்லா ரிலிஜியனுக்குள்ளே இந்த கேஸ்ட் இருக்கும். இட்ஸ் கேஸ்ட், இட்ஸ் பீப்புள், அந்த ஜாதிகள், அந்த ஜாதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள் என்பதை விட அவருடைய மைண்டு பிரிஞ்சிருக்கு. சரி, மக்கள் பிரிஞ்சிருக்கான், அவன் அந்த தெரு அந்த தெரு அந்த தெரு. நம்ம மனசு பிரியாம இருக்கலாம்ல. சரி, அந்த தெருவில் இருக்கவன் இங்க வந்துட்டான், வந்து நம்ம பக்கத்துல உட்காந்தா கூட நம்ம மைண்டு வந்து அந்த பிரிவு, அது அவன் வேற, அவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம மைண்ட் சொல்லுது. அதான் நம்முடைய மனசும் பிரிஞ்சு போய் கிடக்கு. சரி, தெரு தான் பிரிஞ்சு கிடக்கியா, ஓகே, அந்த தெருல அவன் இருக்கான், நம்ம அங்க போல, ரைட், அவன் வந்துட்டான்ல, உன் கூட தானே இருக்கான், ஆனா நம்ம பக்கத்துல அவன் உட்காரக்கூடாது. அவன் உட்கார்ந்தான், என்ன நில்லு, அவன் நிக்கணும், நம்ம முன்னாடி ஏத்தாமல அவன் உட்காரக்கூடாது, நிக்கணும். அப்போ ஏன் நம்ம மைண்டு வந்து பிரிஞ்சு போய் கிடக்கு. இட்ஸ் பீப்புள் அண்ட் ஈவன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆல் ஆர் புரோக்கன். எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, ஃப்ராக்மெண்ட், துண்டு துண்டுகளாக துண்டுகளாக துண்டு துண்டுகளாக உடைந்து கிடக்கின்றன. இன் திஸ் கண்ட்ரி, இந்த தேசத்தில், ஈச் டே, ஒவ்வொரு நாளும், பேர்ன்ஸ், எரியுது. இந்த ஜாதி வெறி, இந்த ஏழை மக்களுக்கு, இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளுக்கு எதிரான அந்த ஒரு வெறி இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஈச் டே பேர்ன்ஸ், ஸ்கார்ச்சிங். ஸ்கார்ச் அப்படின்னா அந்த வெப்பம், அப்படியே ஸ்கார்ச்னா அப்படியே உடம்ப அப்படியே இதாக்குது. ஸ்கார்ச்சிங் ஈச் மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப். எங்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஸ்கார்ச்சிங் சன் அப்படின்னா சுட்டு எரிக்கின்ற வெயில், அது சுட்டு எரிக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஈச் டே பர்ன்ஸ், ஈச் ஒவ்வொரு நாளும் எரியுது. ஒவ்வொரு நாள் என்னையா, ஒவ்வொரு நிமிஷமும் எரியுதுயா. ஈச் டே, ஈச் மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் சுட்டு எரிக்கப்படுகிறது. அவனை பார்க்கும் போதே எங்களுக்கு நாம கீழ் ஜாதி, அதனால அவன் நம்மளை பார்க்கறதே ஒரு விதமா இருக்கும். அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள அப்படியே ஒரு எரிச்சல், கோபம் இருக்கும், வெளியில காட்டிக்க மாட்டோம். ஒவ்வொரு செகண்ட் அப்படிதான். பக்கத்துல இருக்கிற கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த உயர் ஜாதி பிள்ளைங்க ஒரு மாதிரி இருக்கும், இந்த கீழ் ஜாதி பிள்ளைங்கள தனியா இருக்கும். கொஞ்சம் விளையாடுற சமயத்தில் ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. ஆனா முக்கியமான அக்கேஷன் அவங்கள கழட்டி விட்டுருவாங்க. ஒரு நாளும் அந்த குழந்தைங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். நம்ம இந்த ஜாதியில பிறந்ததுனால தான் நம்மளை அப்படி பண்றாங்க, அந்த டீச்சர் அப்படி பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றாங்க அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உள்ளத்துக்குள்ள அப்படியே எரியும். நாம் இந்த ஜாதியில பிறந்துட்டோம், இந்த ஜாதியில இருக்கிறதுனால தான் நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோம், நம்மளை அவன் பார்க்கறதே ஒரு மாதிரி அவமானமா நம்மளை நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸ்கார்ச்சிங் ஈச் மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப், வி பேர் இட் ஆல். நாங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். வி பேர் இட் ஆல் அண்ட் ஸ்டாண்ட் சாலிட் as hills. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டாண்ட் சாலிட், நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு திடமாக as hills, ஒரு குன்றினை போல எல்லாத்தையும் தாங்கி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்க உள்ளம் அவமானத்தினால துடிக்குது. அப்படியே அவமானம் எங்களுடைய உள்ளத்தை சுட்டு எரிக்கிறது. We bear it all and stand solid as hills in this our life. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு ஹில் மாதிரி சாலிடாக நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். சாலிடாக நாங்கள் ஹில் மாதிரி நின்றுட்டு இருக்கோங்கிறதுனால நாங்கள் சந்தோஷமா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எங்கள் உள்ளம் அவமானத்தினால் துடித்து கொண்டிருக்கிறது. நம்ம கூடவே இருப்பான் ஷெட்யூல் காஸ்ட், நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட இருக்கிறதுனால அவன் சந்தோஷமா இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெளியில தான் அப்படி இருப்பான், ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ள நம்ம இந்த ஜாதி, நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளை இப்படி பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு எல்லாரும் போகும்போது இவனுக்கு வரலாமா வர வேணாமாங்கிற தயக்கமே இருக்கும். சும்மா வான்னு சொன்னா கூட ஒரு தயக்கத்தோடு தான் வருவான், தயக்கத்தோடு தான் நம்மளோட உட்காந்துருவான். அப்போ உள்ளத்துக்குள்ள நாமெல்லாம் ஜாலியாக தான் இருப்பான், ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு அவமானம் உள்ளத்துக்குள்ள அவன் இருந்துகிட்டே இருக்கு. இன் திஸ் அவர் லைஃப் தட் we do not accept. In this our life, இந்த வாழ்க்கையில that we do not accept, நாங்கள் அதை ஏற்றுக்கல, ஒத்துக்கல. நாங்களும் மனுஷன் தானே, ஏனே அப்படி எங்களை நினைக்க வைக்கிறீங்க? we do not accept. Brother, சகோதரா, our screams are only an attempt.
நாங்கள் அலறோம், எங்கள் உள்ளம் அலறுது, எங்கள் உள்ளம் கதறுது. இந்த அலறலும் கத்தலும் an attempt to write the chronicle of this country. இந்த நாட்டினுடைய கிரானிக்கிள்னா வரலாறு, இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை, இந்த நாட்டினுடைய வரலாற்றை பதிவு செய்யறதுக்கு தான் இது பயன்படுதே ஒழிய வேற என்ன நடக்குது? 1932 இவர்கள் இப்படி நடத்தப்பட்டார்கள், இப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சு, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சுன்னு ஒரு கிரானிக்கல் ரெக்கார்டு, அவ்வளவுதானே? சரி, இப்படி நடந்துருச்சு, உடனே எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்திட்டாங்களா? அதை மாற்ற முடியுதா? சட்டத்துல மாத்தினாலும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கு, அது எப்படி மாத்துறது? ஸோ பிரதர், அவர் ஸ்கிரீம்ஸ், நம்முடைய அலறல்கள் ஆர் ஒன்லி an attempt to write the chronicle of this country. இந்த நாட்டினுடைய கிரானிக்கிள், வரலாறு. கிரானிக்கிள் என்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்தந்த ஆண்டு நடக்கின்ற நிகழ்வுகளை அப்படியே பதிவு செய்யறதுக்கு தான் கிரானிக்கிள்னு பேர். இப்ப ஹிஸ்டரிங்கிறது அப்படியே முன்ன பின்ன கூட இருந்துடும். ஆனா கிரானிக்கிள்ங்கிறது நேத்து நடந்தது, இன்னைக்கு காலையில் நடந்தது, இன்னைக்கு மத்தியானம் நடந்தது, இன்னைக்கு சாயந்தரம் நடந்தது, இது மாதிரி ரெக்கார்ட் பண்றதுதான் கிரானிக்கிள்னு பேர். அப்போ இது மாதிரி எங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் எங்களுடைய துன்பத்தையும் பதிவு செய்றீங்க, அவ்வளவுதானடா. வேற என்ன எங்களுக்கு தீர்வு கண்டுட்டீங்களா? எங்களை எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எங்களோட சேர்ந்து சமமாக இருக்கீங்களா? எங்களுக்கு இங்க முன்னுரிமை கொடுக்குறீங்களா? ஓ, அவர் வரட்டுங்க, அவர் தான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் இன்னைக்கு முக்கியமான அவருக்கு பின்னாடி நாங்களாம் இருக்கணும் என்னைக்கா நீங்க சொல்லுவீங்களா? எல்லாம் நாங்கள் செஞ்சு வைக்கணும், அப்புறம் நீங்கள் மாத்திரம் வந்து இதுதான் தலை குடும்பம் அப்படின்னு அந்த கோயிலுக்குள்ள ஒரு பரிவட்டம் கட்டிவிங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் எட்டி நின்று வேடிக்கை தானே பார்க்குறோம். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது நாங்கள் தான், அந்த சாமியை தூக்கிட்டு வந்தது நாங்கள் தான், எல்லா இடத்துலையும் பண்ணது நாங்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் ஓரமாக நிற்போம், நீங்கள் மாத்திரம் தானே முன்னாடி இருந்துக்கிறீங்க. எப்போ மாறப்போகுது? ஸோ இதெல்லாம் கிரானிக்கல், எங்களுடைய அலறல், எங்களுடைய வேதனை எல்லாமே சரித்திர பதிவு செய்கின்ற நிகழ்வாக மாறி போய்விட்டது. டு ரைட் த கிரானிக்கல் ஆஃப் அ கண்ட்ரி, this naked country. நிர்வாணமான தேசம். நிர்வாணம் என்பது ஒரு அவமானமானது. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாணம் என்பது ஒரு அழகு. ஆனா இங்க இந்த தேசமே நிர்வாணமா நிக்குது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தேசம் வந்து நிர்வாணமா நிக்குதுன்னா அவமானப்பட்டு நிக்குது. தன்னுடைய மக்களை வந்து இப்படி பிரிச்சு 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 இருக்கக்கூடிய இந்த தேசம் அவமானமாக நிற்கிறது. திஸ் நேக்கட் கண்ட்ரி வித் இட்ஸ் ஹார்ட்லெஸ் ரிலிஜியன். தன்னுடைய இதயம் இல்லாத மதங்களை கொண்டிருக்கின்ற நிர்வாணமான தேசம் தான் இது. திஸ் நேக்கட் கண்ட்ரி வித் இட்ஸ் ஹார்ட்லெஸ் ரிலிஜியன். The people here rejoice in their black laws. Black law அப்படின்னா கருப்பு சட்டம்னு அர்த்தம். கருப்பு சட்டம். அதனால் கருப்பு சட்டம், இந்த ரவுலட் லான்னு ஒரு சட்டம் வந்துச்சு. ரவுலட் சட்டம்னு ஒரு சட்டம் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் பிளாக் லான்னு பேர். இந்த ரவுலட் லாவில் என்ன சொல்றான்னா, எந்த விதமான விசாரணையும் உங்களுக்கு காரணம் சொல்ல வேணா, உங்களை திடீர்னு வருவான், கைது பண்ணி கொண்டு போய் 2 வருஷம் வரைக்கும் உங்களை உள்ள வச்சிடலாம். ஏன் காரணம்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எந்த காரணமும் சொல்லாமல் உங்களை 2 ஆண்டுகள் வரையிலும் சிறையிலே வைக்கக்கூடிய ஒரு சட்டம் ரவுலட் சட்டம். அதைத்தான் பிளாக் லான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளாக் லா. இவனை எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. அவன் அவன் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்குடா, அவனை சேர்க்காதடா, எங்களை போட்டு அப்படிதான் பண்ணுவான். எதுக்காக? நாங்க என்ன பண்ணோம்? நான் ஒரு ஷெட்யூல்டு கேஸா பிறந்திருக்கேன், அவ்வளவுதானே. அது அந்த ஒரு குற்றத்துக்காகவே என்னை வந்து எதுவுமே காரண காரியம் இல்லாம எங்களை ஒதுக்கி வைப்பாங்க, எங்களை துன்புறுத்துவாங்க, எங்களை அடிமைப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு கருப்பு சட்டம். இந்த கருப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கான் எல்லாரும். தே ரீஜாய்ஸ். கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டத்தை வச்சிருமா, எங்களை அவனை வர சொல்ல, நாங்க போனோம், போப்போ அதெல்லாம் செய், எல்லாம் செய். என்னடா 100 ரூபா தானே தருவான், இப்ப என்ன 150 ரூபா கேட்கிற, போட. அப்படி பண்ணுவான். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. இது ஒரு கருப்பு சட்டம். ஏன்னு கேட்க முடியாது, எதுக்குன்னு பதில் சொல்ல மாட்டான். அவன் எங்களை என்ன துன்புறுத்தினாலும் நாங்கள் பார்த்துக்கணும். ஏன் எதுக்குன்னா நீங்க கேட்கவே முடியாது. அந்த மாதிரியான பிளாக் லா. அந்த பிளாக் லாவை மற்ற மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கதறிக்கொண்டிருக்கின்றோம். The people here rejoice in their black laws and deny that we were ever born. நாங்க ஒரு பிறந்த மாதிரி கூட எங்களை நினைக்க மாட்டோம்.
நாங்களும் பிறந்து நாங்களும் ஒரு தாய்க்கு மகனாக இருந்து நாங்களும் இதே மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றதை போல் we were ever born. நாங்கள் இப்படி ஒரு ஆள் பிறக்கவே இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். எங்களை ஏதோ ஒரு தொட்டுக்க ஊறுகாய் மாதிரி இப்படி பயன்படுத்தி தூக்கி வச்சுருவாங்க, அவ்வளோதான். we were ever born and deny, மறுப்பார்கள் that we were ever born. இப்படி ஒரு ஜென்மம் எங்கள்கிட்ட இருக்குன்னே அவனும் ஒத்துக்க மாட்டான். and deny that we were ever born. let us go to some country, brother. எல்லாம் வேணாம், இந்த நாடு நமக்கு சரிப்படாது, இந்த நாட்டில் இருக்கோம் அப்படித்தான் இருப்பான். let us go to some country, வேற தேசத்திற்கு ஏதாவது போய் விடுவோம் பிரதர். வேர், அங்கே while you live, நீங்க வசிக்கும் போது you will have a roof above your head, உங்க தலைக்கு மேல ஒரு ரூஃப் இருக்கும். அது கூரை வீடு இருந்தா கூட இருக்கும். உங்க தலைக்கு மேல ஒரு ரூஃப். இட் இஸ் மை ஹவுஸ். ஒரு கூரை வீடு தான். எங்கேயாவது போனா தலைக்கு மேல ஒரு ரூஃப் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம வசிக்கலாம்ல, வேற ஒரு இடத்துக்கு போனோம்னா. வேர் while you live you will have a roof above your head, உங்கள் தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கும். வேறு ஒரு நாட்டிற்கு நாம் பயணம் செய்து விட்டால், அங்கே போய் குடியேறிட்டா, வாங்க பிரதர் போலாம். அண்ட் வேர், அங்கே when you die, நீ செத்து போயிட்டேன்னா there will at least நீ செத்து போயிட்டீங்கன்னா be a cemetery to receive, அங்க ஒரு சிமெட்ரினா ஒரு புதைக்கிற இடம், அங்க ஒரு புதைக்கிற இடமாவது எனக்கு கிடைக்கும். இங்க அவனா இங்க புதைக்காத, தூக்கிட்டு போடுவான். புதைக்கிறது எரிக்க தானே போறோம். இந்த இடத்துல வச்சு எரிச்சாங்கன்னா நோ, இது எங்களுது, இங்க நீ புதைக்க கூடாது, இங்க எரியக்கூடாது, உனக்கு இங்க 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, அங்க போய் புதைச்சிக்க, அங்க போய் எடுத்துட்டு போடான்றான் பணத்தை. எங்களுடைய புதைக்கிறதுக்கோ எரிக்கிறது கூட எங்களுக்கு இடம் இல்லைடா. எங்களுக்கு மேல ஒரு ரூஃப் இல்லை. நாங்கள் உயிர் வாழும் போது எங்களுக்கு ரூஃப் இல்லை. செத்து போனா புதைக்கிறதுக்கு எரிக்கிறது கூட எனக்கு இடம் இல்லை. இந்த நாட்டில் ஏன் இருக்கணும்? நாம வேற ஒரு நாட்டுக்கு போனா எனக்கு மேல ஒரு ரூஃபாவது கிடைக்கும். அட்லீஸ்ட் சாகும் போது புதைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடமாவது கிடைக்கும். அதனால பிரதர் வி கோ, நம்ம போலாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரதருங்கிறது தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்னார்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா சிலர் அப்படியும் சொல்றாங்க, பிரதர் அப்படின்னா அவர் தன்னுடைய பிரதரை கூப்பிடுகிறார். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சக மனிதர்களை சொல்கிறார், பிரதர் வாங்குவோம். இப்போ எல்லாரும் சொன்னோம், இந்த பிரதர்னே சொல்ல மாட்டோம், ப்ரோ. என்னன்னா ப்ரோன்னு எனக்கு புரியல. அப்படி எதையுமே முழுசா சொல்ல மாட்டோம். ரிப்புங்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரிப்புன்னு போடுறாங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ். இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒருத்தன் செத்து போனான்னு ஒரு மெசேஜ் வருது. உடனே என்ன பண்ணா RIP ரிப்புன்னு டைப் பண்ணி போடுறான். அவ்வளவுதான், அவன் செத்ததுக்கு இவன் கொடுக்குற மரியாதை முடிஞ்சு போச்சு. ரிப், அது இறந்து போனதுக்கு நான் இது சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? பரதேசி ரிப்புன்னு போடுறா. ரெஸ்ட் இன் பீஸ், உன்னுடைய மனம் அமைதியிலே சாந்தி அடையட்டும்னு ஒரு வார்த்தை சேர்த்து போட. நீ போய் அட்டன் பண்ணணும். நியாயப்படி பார்த்தால் ஒரு இறந்து போய் விட்டான் என்ற தகவல் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போய் ஒரு இறுதி மரியாதை செய்யணும் நீ. ஆனா அதை கூட நீ செய்யலை. சரி, ஒரு வாசகமாவது, ஐயோ நீங்கள் அவர் இறந்து விட்டார், அவர் இறந்ததுக்காக அவருடைய குடும்பத்தாரெல்லாம் கஷ்டத்தில் இருப்பீங்க, துன்பத்தில் இருக்கீங்க, உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் ஒரு செய்தியாவது போடலாம்ல. அதுவும் போட மாட்டான். ஒரு சென்டென்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ்னாவது போட்டுட்டு இருந்தான். அதையும் விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரிப்புங்க. எனக்கு ரொம்ப நாள் தெரியல என்னடா ரிப்புன்றானுங்க அப்படின்னா என்னடான்னு நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இவனுங்க ரெஸ்ட் இன் பீஸ் அப்ரிவியேட் பண்ணி ரிப்புன்னு போடுறானுங்கடான்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு கேவலமா நம்ம போயிட்டோம் பாத்தீங்களா. ஒருத்தன் நம் கூட இருக்கின்ற சகோதரன் கதர்னா, நாங்கள் செத்து போனா எங்களுக்கு ஒரு புதைக்கிறதுக்கு எரிக்கிறதாவது இடம் கொடுப்பான்டா, அங்க நீங்க அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களா என்று தன்னுடைய வருத்தத்தை பாபுராவ் ஜக்தப் தன்னுடைய திஸ் கண்ட்ரி இஸ் புரோக்கன் என்கின்ற இந்த போம்ல தன்னுடைய வருத்தத்தையும் துன்பத்தையும் பதிவு செய்கிறார். நன்றி, வணக்கம்.